अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நெறியுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானுடைய பத்னிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி என்று இவர்களை பற்றிய பாசுரங்கள் இவர்களை பற்றிய ஸ்தோத்திரங்களை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகான் குறித்து ஒரு ஸ்தோத்திரம், அது ஸ்ரீஸ்துதி என்று வழங்கப்பெறுகிறது. பூமி பிராட்டியை பற்றி 2 ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லலாம். ஒன்று பூமி பிராட்டியை பற்றியே நேரடியாக பூஸ்துதி என்கிற ஸ்தோத்திரம், இரண்டாவதாக அந்த பூமி பிராட்டியினுடைய அவதாரமான ஆண்டாளை பற்றிய ஸ்தோத்திரம், அதுதான் கோதாஸ்துதி என்று வழங்கப்பெறுகிறது. பெரியாழ்வார் அந்த குழந்தை தமக்கு நந்தவனத்திலே கிடைத்த பொழுது அதற்கு கோதை என்று பெயரிட்டார். அந்த வடமொழியிலே அப்படியே கோதா என்றாக ஆக்கி அந்த கோதாவை பற்றின ஸ்துதி ஆகையினாலே இது கோதாஸ்துதி என்று வழங்கப்பெறுகிறது. இதில் என்ன விசேஷம் என்னால், சீதா பிராட்டி எம்பெருமானை அடைந்தாள் ராமாவதாரத்திலே. அதாவது பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலட்சுமி சீதா பிராட்டியாக எம்பெருமானை அடைந்தாள். அதே போல பூமி பிராட்டி எம்பெருமானுடைய வராகாவதாரத்திலே அவனுக்கு பிரதான மகிழ்ச்சியாக அவனை அடைந்தாள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஆண்டாளுக்கு உண்டு. என்னவென்னால், ஆண்டாள் அணித்த மாலையை தன்னுடைய தலையாலே தாங்கி ஏற்றுக்கொள்ளுகிறான் எம்பெருமான். ஆண்டாளுடைய மாலையை எம்பெருமான் தலையிலே சூடியிருக்கிறான் என்றுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோகம் பல ஸ்லோகங்களிலே காட்டி கொண்டு வருகிறார் வேதாந்த தேசிகன். அதே தத்தே நதேன சிரசா என்று அந்த ஆண்டாள் அளித்த மாலையும் கூட குனிந்து அவன் வாங்கி கொண்டான் என்று சொன்னபடியினாலே அவ்வளவு ஆண்டாளுடைய மாலைக்கு அவ்வளவு சிறப்பு. எம்பெருமானே தலைவணங்கி அந்த மாலையை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு சிறப்பு என்று சொல்லிக்கொண்டு வந்தவர் இப்பொழுது இந்த 18வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், ஆண்டாள் அளித்த மாலை மட்டுமல்ல, ஆண்டாளுடைய மேலாடை இருக்கிறதே அதையும் கூட எம்பெருமானுக்கு தலையிலே திருப்பரிவட்டமாக சாத்தினார்கள் போலும். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா அப்படிப்பட்ட அர்த்தம் சொல்லப்படுகிறது. சாதாரணமாக ஒருத்தருக்கு பெரிய கௌரவம் செய்கிற பொழுது என்ன செய்வார்கள், அவனுக்கு தலையிலே பரிவட்டம் கட்டி மாலை சாத்துவார்கள். பொழுதும் கூட எல்லா இடங்களிலும் நாம் பார்த்தோமானால், சாமான் திருக்கோயில்களிலே சென்றால் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு எம்பெருமான் பண்ணக்கூடிய பகுமானம் என்கிறது எப்படி இருக்கிறது, எம்பெருமான் தன்னுடைய ஒரு வஸ்திரத்தை அவர்களுக்கு தலையிலே சாத்தி அணிக்கக்கூடிய ஒரு திருப்பரிவட்டம் என்று சொல்லும்படியாக அதை கட்டி அதற்கு பிறகு மாலையை சாத்துகிறார்கள். இன்றைக்கும் நான் திருவரங்கம் பெரிய கோவில் முதலான திவ்ய தேசங்களுக்கு சென்றோமானால் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், கைங்கரியபரர்கள், அரையர்கள் முதலானவர்களுக்கெல்லாம் முதல்ல எம்பெருமானுடைய திருப்பரிவட்டத்தை அப்படி அவருடைய தலையிலே கட்டுவார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு மாலை அணிவிப்பார்கள். அது பகவானுடைய பிரசாதமாக மிகவும் பவ்யத்தோடு தலை குனிந்து அது ஏற்றுக்கொள்வது அடியவர்களுடைய வழக்கம். அது எல்லாருக்கும் உண்டு.
சாமான்யமாக அவரவர்களுடைய இல்லங்களிலே கூட நடைபெறுகின்ற சில நிகழ்ச்சிகளிலே கோவில்களிலிருந்து பகுமானம் என்று வருகிற பொழுது அந்த திருப்பரிவட்டம் என்று வரும், அதை தலையிலே அணித்தல், அதற்கு பிறகு மாலை அணித்தல் என்னால் அது மிகவும் பவ்யமாக அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டாளுடைய திருப்பரிவட்டத்தையும் மாலையையும் எம்பெருமான் இப்படி ஏற்றுக்கொண்டான் என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். அப்படின்னா எவ்வளவு ஆண்டாளை உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே எம்பெருமான் கொண்டிருக்கிறான் என்று நினைப்பது போலவன்றோ இருக்கிறது. தெரிவிக்கிறார் பாருங்கள். சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் மாலாமபி த்வதளகைர் அதிவாஸ்ய தத்தாம் பிராயேண ரங்கபதிரேஷ பிபர்த்தி கோதே சௌபாகிய சம்பதபிஷேக மகாதிகாரம். அதாவது எம்பெருமான் தன்னுடைய சூடாபதேன பரிகிருஹ்ய, தன்னுடைய தலையாலே அந்த கிரீட்டத்தாலே ஏற்றுக்கொள்ளுகிறானா. எத்தை? தவ உத்தரீயம். தவ உத்தரீயம் என்கிற அந்த பிராட்டியினுடைய மேலாடை அவள் அணிந்து கொண்ட, அதாவது நாம் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடையை இரண்டாக பிரிப்பார். அதரியம் உத்தரியம் என்று பிரிப்பார்கள். அறையிலே அணிந்து கீழே அணிந்து கொள்ளக்கூடிய ஆடைக்கு வேஷ்டி என்று பேர். மேலே அணிந்து கொள்ளக்கூடிய வஸ்திரத்துக்குத்தான் உத்தரியம் என்று பெயர். உத்தரியம் என்னால் மேலே உத்தர பாகத்திலே தரிப்பது. அது ஆண்டாள் அப்படி ஒன்று தரிக்கிறாளோ இல்லையோ, மேலாடை. மேலாடை என்னால் அது ஆண்டாளுடைய வஸ்திரத்திலும் ஒரு மேலாடை இருக்கும் அல்லவா, அந்த மேலாடையையும் அவள் கொடுத்து அனுப்பினாள் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். அது தவ உத்தரீயம். அந்த உத்தரியம் பரிவட்டம், எம்பெருமானுக்கு பரிவட்டம் கட்டணும்னா எத்தாலே பரிவட்டம் கட்டினார்கள்? ஆண்டாளுடைய மேலாடையாலே பரிவட்டம் கட்டினாள். அதுக்கு மேலே மாலாமபி, மாலையும். அதுவும் எப்படிப்பட்ட மாலை? துவத அழகைஹி அதிவாஸ்ய தத்தாம், உன்னுடைய குழலிலே அது தங்கி அதுக்கப்புறம் அது கொடுக்கப்பட்டது. இது எப்படி கொள்வது? இதை எம்பெருமான அடியவர்களுக்கு கொடுக்கிற பொழுது தான் அணிந்து கொண்ட மாலை, தன்னுடைய வஸ்திரம், அதை எப்படி அடியவர்களுக்கு கொடுக்கிறானோ அதுபோல இப்பொழுது ஆண்டாள் தான் அணிந்து கொண்ட மாலை, தன்னுடைய வஸ்திரம் இரண்டையும் எம்பெருமானுக்கு கொடுத்தாள் என்பது போல இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் காட்டுகிறார். பிராயேண ரங்கபதிஹி ஏஷ பிபர்த்தி கோதே. பெரும்பாலும் இதை ரங்கவிநாதன் என்ன பண்ணுறான்னா, இதை பிபர்த்தின், இதை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்படியே அவன் இப்போ சூடாபதேன பரிகிருஹ்ய பிபர்த்தின்னு என்ன அர்த்தம்? இதை தன்னுடைய சூடாபதேன தன்னுடைய தலையாலே தாங்கி அதை அணிந்து கொள்ளுகிறான். இது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, சௌபாகிய சம்பதபிஷேக மகாதிகாரம். அதாவது உலகத்திற்கெல்லாம் இவனுக்கு எல்லா சம்பத்துக்கும் இவனே உரியவன் என்ற மகாதிகாரத்துக்கு இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுகிறா போலே இருக்கிறதுன்றார். அதாவது ஒரு பெரிய ஸ்தானத்தில் பட்டாபிஷேகம் பண்ணணுமானா அப்போ என்ன பண்ணுவாளாம், அந்த பட்டாபிஷேகம் பண்ணுற காலத்தில் கொடுக்குற அந்த மாலையையும் பரிவட்டத்தையும் கட்டி கொண்டால் பட்டாபிஷேகம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லுவார்கள். அப்போ சௌபாகிய சம்பத்து, அந்த ரங்கபதி என்ன பண்ணுகிறான்னால், திருவரங்கநாதனாகிற எம்பெருமான் சௌபாகிய சம்பத், இந்த மங்களத்தன்மை என்கிற ஒரு பெரிய செல்வம் இருக்கிறது, அந்த அபிஷேகம் முடிசூடுவதற்கு மேலான தகுதியை என்ன பண்ணுதுன்னா இத்தாலே தாங்குகிறான். இந்த உன்னுடைய மாலையாலும் உன்னுடைய மேலாடையை தலையிலே தாங்குவதினாலும் அவனுக்கு இது ஒரு பெரிய சௌபாகிய மகாதிகாரத்தை கொடுத்தார் போலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது சில பேருக்கு அதிகாரம் கொடுக்கறதுன்னா என்ன பண்ணுவான், பரிவட்டம் கட்டி மாலையை கொட்டினா அவனுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். இப்போ ஆண்டாள் என்ன பண்ணினாள், தன்னுடைய மேலாடையையும் மாலையையும் அழித்து எம்பெருமானுக்கு ஒரு பட்டாபிஷேகம் போலே பண்ணி உலகத்தினுடைய சௌபாகியம் மங்களத்துக்கு அனைத்துக்கும் நீயே அதிபதி என்பது போல அவனை ஆக்கி வைத்தாள் என்று சொன்னால், அப்போ ஆண்டாளால் எம்பெருமானுக்கு இப்படிப்பட்ட பேரு கிடைத்தது என்று சொல்லுவது போல அவ்வளவு பெரிய ஒரு சௌபாகியம், ஒரு ஸ்தானத்தை இந்த ஆண்டாளுடைய மாலைக்கு இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் என்றே கொள்ளலாம். அடுத்தபடியாக 19வது ஸ்லோகம். இந்த 19வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமான் அவனுக்கு என்னென்னா நல்ல எம்பெருமானுக்கு ஏற்கனவே நல்ல பரிமளங்கள் இருக்கிறது.
நாம் வேறு விதமாக இதை பார்த்தோம். இன்னொரு ஸ்லோகத்தில் 16-17வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் என்று நினைக்கிறேன். அங்கே சொல்கிறார், எம்பெருமானுடைய திருமுடியிலே, அதாவது திருவடியிலே வேதங்களுடைய பரிமளம் கமழுகிறது, திருமார்பிலே பிராட்டியினுடைய சந்தனத்தினுடைய பரிமளம் கமழுகிறது என்று ஒவ்வொரு அவயவத்திலே ஏற்கனவே ஒரு பரிமளம் இருந்தாலும், நாபியிலே பிரம்மாவனுடைய அந்த பிரம்மா இருக்கக்கூடிய தாமரை, அந்த தாமரையினுடைய பரிமளம் இருந்தாலும், திருமுடியிலே கோதையினுடைய மாலையாலே ஏற்பட்ட பரிமளம் என்று சொன்னோம். இப்போ அதே போல ஒரு விஷயத்தை மறுபடியும் வேறு விதமாக தெரிவிக்கிறார் இங்கே இந்த ஸ்லோகத்திலே, 19வது ஸ்லோகத்திலே. துங்கைஹி அகிருத்ரிமகிரஹ ஸ்வயமுத்தமாங்கைஹி யம் சர்வகந்தைதி சாதரமுத்வஹந்தி ஆமோதமன்யமதிகச்சதி மாலிகாபிஹி சோபி த்வதீய குட்டிலாலக வாசிதாபிஹி. எம்பெருமானுக்கு ஏற்கனவே நல்ல பரிமளம் இருக்கிறது. அதனால் வேதங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா அவனை சர்வகந்தஹா அப்படின்னு கொண்டாடுகிறது. வேத வாக்கியங்கள் அகிருத்திருமகிரஹா என்னால் என்ன, கிருத்திமம் வேதநூல் ஓதுவது உண்மையல்லதில்லை என்று திருமழிசையாழ்வார் அருளி செய்கிறார். வேதநூல் ஓதுகின்றது உண்மையல்லதில்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை என்ன பண்ணுறதுன்னா சர்வகந்தைதி அகிருத்திரிமகிரஹா சாதரம் உத்வஹந்தி. அகிருத்திரிமகிரஹா, அதாவது கிருத்திரிமே இல்லாத வாக்குகளை உடையதான வேதம் எம்பெருமானை சர்வகந்தஹா என்று அப்படி கொண்டாடுகிறது என்று சொன்னார். அப்படிப்பட்ட எம்பெருமானும் கூட என்ன பண்ணினான்னா, இந்த மாலை ஆண்டாள் அளித்த மாலை அதை என்ன பண்ணினான்னா தன்னுடைய அதை தலையாலே தாங்கி அதை ஏற்றுக்கொண்டான். அதாவது இந்த துங்கைஹி அகிருத்திரிம கிரைஹி உத்தமாங்கைஹி எம் சர்வகந்தைதி சாதரம் உத்வஹந்தி என்று அவனுடைய திருமுடியை கொண்டாடுகிறது. ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட அந்த சிறப்பை உடைய எம்பெருமான் வேதங்களாலே எல்லா மனமும் வாசனைகளும் உடையவன் என்று கொண்டாடப்பட்ட எம்பெருமான் இப்பொழுது ஆமோதம் அந்யம் அதிகச்சதி, இன்னொரு ஆமோதம், இன்னொரு பரிமளத்தை, இந்த வேதங்களாலும் சொல்லப்படாத ஒரு பரிமளத்தை, வேதங்களிலே சொல்லப்பட்ட பரிமளங்களை காட்டிலும் விலட்சணமான ஒரு பரிமளத்தை, வாசனையை அவன் அடைகிறான். எத்தாலே மாலிகாபிஹி, இந்த மாலையாலே அணிகிறான் என்கிறார். அது என்ன மாலை என்று கேட்டால் துவதீய குட்டில அலக வாசிதாபிஹி மாலிகாபிஹி, உன்னுடைய குழலிலே தங்கி இருந்த அந்த மாலை. அதாவது சூடி கலைந்த மாலை என்னால் அவளுடைய குழலிலே தங்கி இருந்து அந்த குழலினுடைய வாசனையெல்லாம் அந்த மாலை எடுத்துண்டு அதுக்கப்புறம் அது எம்பெருமானுடைய திருமேனிலே சென்று எம்பெருமானுடைய திருமேனிக்கு எம்பெருமானுடைய திருமுடிக்கு அது வாசனை ஊட்டுகிறது என்றால், அதான் அந்த குழல் அந்த இந்த சரித்திரமே சொல்லப்படுகிற பொழுது எப்படி சொல்லப்படுகிறது என்னால், ஆண்டாள் அணிந்து கொண்ட மாலை, அதாவது ஒரு நாள் பெரியாழ்வார் இந்த மாலையிலே பார்த்தால் ஏதோ சில மயிர்முடி இருந்தது. ஐயோ இது யார் மயிர்முடி இருக்கிறதே என்று பார்த்த பிற்பாடு தான் அவருக்கு தோன்றியது யாரோ இதை அணிந்து கொண்டு வைத்திருக்க வேண்டும் என்று. அதுக்கு பிறகு தான் ஆண்டாள் தன்னுடைய மகளான ஆண்டாள் அணிந்து கொண்டாள் என்று அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். அதனால் அந்த மாலையில் ஆண்டாளுடைய திருக்குறள் கற்றையும் கூட சிற்று இருந்திருக்கிறது என்று அதைத்தான் எம்பெருமான் விரும்புகிறான் என்று சொன்னபடியினாலே அப்போ அந்த மாலைக்கு அவ்வளவு சிறப்பு. சர்வகந்தஹா என்று சொல்லப்பட்டபடி எல்லா விதமான மனங்களையும் உடையவன் எம்பெருமான் என்று வேதங்களே கொண்டாடி இருந்தாலும் அந்த வேதங்களிலும் சொல்லப்படாத ஒரு கந்தம் எதுன்னு கேட்டால் துவதீய குட்டிலாலக வாசிதாபிஹி ஆமோதம், அந்த உன்னுடைய திருக்குழலிலே இருந்த அந்த மனம் இருக்கிறதே அந்த மனத்தோடு கூடிய மாலையை அவன் அணிந்து கொண்டபடியினாலே அவன் என்ன ஆச்சு, இன்னொரு புதிய மனத்தை என்றோ அவன் ஏற்றுக்கொண்டான் என்று இப்படி ஆண்டாளுடைய அந்த மாலைக்கு இன்னும் உண்டான சிறப்பு என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவிக்கிறார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். Oh
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।